ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். மூவி பர்ஸில் இந்த ட்ராமாவில் வர ஹீரோயினுக்கு வயசு 40, நம்ம ஹீரோவுக்கு 25லேருந்து ஒரு 28 வயசு இருக்கும். நம்ம ஹீரோ பெரிய பெரிய பணக்காரன், பெரிய பெரிய ஹோட்டலுக்கெலாம் சொந்தக்காரன். ஆனால் நம்ம ஹீரோயினை அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஹவுஸ் கீப்பிங். இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன் நைட் ஸ்டே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம ட்ராமாக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பிடிச்சிருந்தா பெரிய பெரிய லைக்ஸும் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுறாங்க. ஏமா யாருமா யூஹி, இங்கே சீக்கிரம் வாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னா நம்ம ஹீரோயின் நான் தான் யூஹி அப்படிங்கிற மாதிரி வரா. அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக வந்து செக்அப் பண்ணுறாங்க போல இருக்குது. அதுக்காக நம்ம ஹீரோயின் செக்அப்புக்காக வந்திருக்கா. அப்போ தான் டாக்டர் உனக்கு செக் பண்ணி பார்த்ததில் உனக்கு ஸ்டொமக்கில் எந்த ஒரு பெயினும் இல்லாமல் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதை கேட்டு நம்ம ஹீரோயினுமே அதிர்ச்சி ஆகிறா. என்னது நான் ப்ரெக்னெண்ட்டாக? ஐயோ என்னோடய வயசு வந்து 40, நான் வந்து எப்படி ப்ரெக்னென்ட் ஆகும், இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அப்படி யோசனை பண்ணி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ ஹோட்டலில் தான் நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணுறா போல் இருக்குது. நம்ம ஹீரோவும் ஃபாரினில் படிச்சுட்டு அப்போ தான் அந்த ஹோட்டலுக்கு வந்து பிரசிடெண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது முதல்ல பார்க்குறா. ஓ இவர் தான் இந்த ஹோட்டலில் பிரசிடெண்ட்டாக, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கிறாரு, அப்ராட்லேருந்து படிச்சுட்டு இப்போ தான் வராரு போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே அப்படி நின்று அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்த ஒரு மாதம் தான் ஆகுது போல இருக்குது. அவள் நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோ வச்சக்கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். ஆனால் இவன் மாப் போட்டுக்கிட்டு இருந்த தண்ணி அப்படியே வலிக்கு நம்ம ஹீரோவும் தடுமாறி கீழே விழ போகும்போது நம்ம ஹீரோயின் அப்படி தாங்கி பிடிக்கிறா. சார் பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் ஒத்த மேலே ஒத்த அப்படியே கீழே விழுந்துறாங்க. ஆனால் அங்குள்ள அசிஸ்டண்ட்டு சார் எந்திரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை தூக்கி விட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஐயோ என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அழுக்கு துணியை வச்சு நம்ம ஹீரோட கோட்டை துடைக்க போகும்போது அந்த அசிஸ்டன்ட் கத்துறான். என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, அழுக்கு துணியை வச்சு சாவோட கோட்டை துடைக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி அவளை அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ பரவாயில்ல வீடு பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போனோன்னா அவளை நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள மற்ற ஹவுஸ் கீப்பிங்கெல்லாம் பற்றி அவள் வந்து ஒரு மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே என்னம்மா ட்ராமா பண்ணி அப்படின்னு பிரசிடெண்ட்டை வளைக்க பார்க்குறா. இவள் சரியான கில்லாடியாக தான் இருப்பா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தப்பாக நம்ம ஹீரோயினை பற்றி பேசணுன்னா நம்ம ஹீரோயினை ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கடா, அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி அவன் அசிஸ்டன்ட் குடிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ என்னது இது ஒரு மாதிரியாக இருக்குன்ட்டு தெரியல, உங்கள் அம்மா தான் இதை கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஓ அப்படியே அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிட்டு அவளை சரிஞ்சிட்டு ரூமுக்கு அப்படி ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறான். ஆனால் இவனுக்கு ஒரு மாதிரி தடுமாற்றமாக தான் இருக்குது, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது. ஆனால் அந்த ரூம்பை க்ளீன் பண்ண சொல்லி தான் நம்ம ஹீரோயினுக்குமே வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. அவளை நம்ம ஹீரோயினுமே அதே ரூமுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கா, பிரசிடென்ட் ரூம்பை க்ளீன் பண்ணுறதுக்காக. இங்கே அசிஸ்டன்ட்டு ஃபோன் பண்ணி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டேன், சாரும் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்படியே அப்படின்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சாருக்கு வந்து ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான். வா என்ன மாதிரி ஒரு அம்மா பாருங்களேன், தன்னோட பையனுக்காக பொண்ணெல்லாம் ஏற்பாடு பண்ணி செட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படிலாம் ஒரு அம்மா இருக்குன்னு. அதோட நம்ம ஹீரோயின் அந்த ரூமை க்ளீன் பண்ணுறது உள்ளே வரும்போது பார்த்தா பாத்ரூமில் ஏதோ சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயின் என்னடா பாத்ரூமில் சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் பாத்டப்பில் அப்படியே படுத்துக்கிருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு ஹெல்ப்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் என்னாச்சு சார் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சி அப்படி இழுக்க நம்ம ஹீரோயின்மே அந்த பாத்டப்புக்குள்ளே விழுந்துரா. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோயினும் ஒன்றா அன்னைக்கு ஸ்டே பண்ணிடுறாங்க போல இருக்குது. அதோட நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்தோன்னா அப்போ தான் அவளுக்கு புரியுது, ஐயோ நைட்டு என்ன நடந்துச்சு, ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. பார்த்தா பாத்ரூமில் சத்தம் கேட்குது. ஐயோ சார் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து எந்திரிச்சு போகிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி அவன் குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவசரமாக அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கிறா. இங்கே அசிஸ்டண்டா என்னாச்சு, நேற்று நீ வரலையா, நான் உனக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தேனே, அப்போ நீ நேற்று ரூமுக்கு போகலையா சார் ரூமுக்கு, ஐயோ அப்போ என்ன ஆகும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இங்கே அசிஸ்டன்ட் கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த ரூம்லேருந்து ஓராளா, யார் இந்த பொண்ணு எதுக்கு சார் ரூம்லேருந்து போகிறா யாருன்னு தெரியலையே சொல்லிட்டு அப்படியே வந்தவன், சார் நேற்று என்ன நைட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட இது போல் இருக்குது, நான் ஏற்பாடு பொண்ணு வரலையே, ஆனாலும் வேறு எந்த பொண்ணு வந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கேட்டோன்னே நம்ம ஹீரோ என்னது நீ ஏற்பாடு பண்ண பொண்ணு வரலையா, அப்போ வந்தது யார் அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் யான் வந்து அப்போ தான் கவனிக்கிறான். சார் இங்கே ஒரு லேடி வாட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ வாங்கி பார்க்குற அந்த வாட்சை பார்த்தோன்னா உனக்கு இந்த வாட்ச் யாரோடது, இது யார் என்ன ஏதுன்னு உடனே கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொன்னோன்னா அந்த யானும் சரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இங்கே நம்ம ஹீரோயினை யார் கண்ணுக்கு தெரியாமல் அதோட அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 பசங்க இருக்காங்க, அதாவது பெரிய பெரிய பசங்களா. என்னம்மா இவ்வளோ நேரம் கழிச்சு வரா, நேற்று நைட்டு கூட நீ வரவே இல்லை, என்னாச்சு புதுசாக ஹோட்டலுக்கு வேலைக்கு சேர்ந்தா நீ அங்கேயே தங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க பையனும் கேள்வி கேட்குறான். இந்த பையனும் பொண்ணு வந்து நம்ம ஹீரோனோட சொந்த பிள்ளைங்க கிடையாது, இவங்க அக்கா பையங்க போல இருக்குது. இந்த குழந்தைகளுக்காக அவனையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா போல இருக்குது. ஆனால் அவனும் சரியான குடிகாரம் போல இருக்குது. யாரையோ ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அவனும் ஜெயிலில் இத்தனை வருஷமா இருக்கான். இந்த குழந்தையில இவ தான் வளர்த்துருக்கா
போல இருக்குது. ஆனால் இந்த 2 பிள்ளைகளும் நம்ம ஹீரோயின் அந்த கேள்வி கேட்குதுங்க. எதுக்கா நீ நைட்டு வரல, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, ஆமாம் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, உன் கழுத்தில் என்ன மார்க் இருக்குது, நீ எவன் கூட ஸ்டே பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன தைரியம் தான் என்கிட்ட இந்த மாதிரி பேசுவீங்க, நான் உங்கள் அம்மா ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு அவன் பையன் சொல்கிறான், நீ என்ன என்னோட சொந்த அம்மாவா என்ன, நீனு சின்ன வயசு தானே, எங்கள் அப்பா மேரேஜ் பண்ணிக்கிட்டதோ சரி, ஆனால் என்ன பண்ணுவா, அது சரி நீ யாரோட ஸ்டே பண்ண அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் நான் யாருக்கூடயும் ஸ்டே பண்ணல, என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அழுகும்போது, அதுக்கு அவங்க பொண்ணாக சொல்லுது, சரி சரி நீ ஸ்டே பண்ணுற பற்றிலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த ஸ்டே பண்ணியாக்க நீ அவன்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு வா, ஏன்னா எங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொன்னால், இது கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்தது. டக்குன்னு ஓங்கி அந்த பொண்ணு கணத்தில் பார்த்து அரைஞ்சிட்டு, நீ எல்லாம் என் பொண்ணா, எந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறா, நீங்களாம் இப்படி தான் என்கிட்ட பேசுவீங்களா, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொன்னால், அதுக்கு அவங்க பையனா சொல்கிறான், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு பணம் வேணும், எங்கள் காலேஜில் வந்து ஃபீஸ் கட்டணும், எங்களுக்கு 1 மில்லியன் வேணும், நீ ஏதாவது பண்ணு, எங்களுக்கு பணத்தை கொண்டு வா, நீ என்னத்தை எங்களுக்காக செஞ்சுட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயினை உங்களை இது வரைக்கும் படிக்க வச்சு ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா வச்சிருக்கேன்னு சொல்லும்போது, அவங்க பையனா எங்கள் வீட்டில் வந்துக்கிட்டு தான் நீ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவன் நம்ம ஹீரோயினை ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிடான். பாவம் நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா, என்ன தான் கொட்டி கொட்டி பாசத்தை வளர்த்தாலும் இந்த பிள்ளைங்க ஏன் அப்படி இருக்குங்கன்ட்டு. அதோட அடுத்த நாளும் சரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயினும் ஹோட்டலுக்கு வேலைக்கு வரும்போது, நம்ம ஹீரோயினும் அதோட அடுத்த நாள் ஹோட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே உள்ள மற்ற சர்வன்ட்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பிரசிடென்ட் ரூமுக்கு யாரோ க்ளீன் பண்ணும்போது அவங்க வாட்சை விட்டுட்டாங்களாம், அந்த வாட்ச் யாரோடன்னு கேட்டு நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்து அவங்களுக்கு நிறைய அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அப்போ தான் நம்ம ஹீரோயின் கவனிக்கிறேன், ஆமாம் நம்ம கையில் உள்ள வாட்சை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து அப்படி கிராஸ் பண்ணி போகிறான். ஆனால் மற்ற மேடெல்லாம் கொஞ்சம் நெல், நாங்கள் எங்கள்கிட்டலாம் வாட்ச் காட்டினாங்க, அது எங்களோட வாட்ச் கிடையாது, ஆமாம் நீ கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தில்ல, எங்கே காட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம ஹீரோயின் கையில் பார்த்தா வாட்ச் காணும். அப்போ நீ தான் அந்த பொண்ணா, அப்போ நீ பிரசிடென்ட் ரூமுக்கு போய் என்னத்தை திருடிட்டு வந்தா, உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை இழுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் விடுங்கன்னு சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட் யானும் வரான். இங்கே என்ன பிரச்சனை சார், நீங்கள் கேட்டிங்களா இந்த வாட்சோடுக்கு, இந்த வாட்ச் யாரோடதுண்டு, இந்த பொண்ணோட தான் சார், வேணா பாருங்க அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் ஒரு வாட்ச் கட்டிக்கிட்டு இருந்தா, இப்போ அவன் கையில் வாட்சுக்கான அநேகமாக இவ தான் பிரசிடென்ட் ரூம்லேருந்து ஏதாவது திருடி இருப்பா போல இருக்குது அப்படின்னு சொன்னால், யானை யோசனை பண்ணுறான், என்னது இந்த வயசான பொண்ணு, ஐயோ இவளோடைய நம்ம சார் வந்து அன்னைக்கு ஸ்டே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வரான். பாவம் நம்ம ஹீரோயின் அப்படி பார்த்து பயந்து அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு, சரி இவளை உள்ளே கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா, ஒன்று சார் எங்களுக்கெல்லாம் அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அமௌண்ட்டா வெளியே போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கதவை சாத்திட்டு அந்த யானும் உள்ளே வரான். நம்ம ஹீரோயினை பார்த்து, அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணது நீயா இருந்தால் என்னை மன்னிச்சிட்டு, அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள், இந்த உனக்கான பணம் அப்படிங்கிற மாதிரி 50,000 வைக்கிறான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின், ஐயோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னோட வாட்ச் மட்டும் கொடுத்தா போதும், அன்னைக்கு ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு என்னோட வாட்ச் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த வாட்ச் எடுக்க போகிற பக்கத்துலேயே அதே மாதிரி இன்னொரு வாட்சும் இருக்குது, அதுவும் இதே மாதிரியே இருக்குது. நம்ம ஹீரோயின் எப்படி இதுவும் நம்மளோட வாட்ச் மாதிரியே இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் சார் என்னோட வாட்ச், எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோ உனக்கு வாட்ச் மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கோ ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்க்குறான். அதாவது அவன் சின்ன வயசில் இருக்கும்போது இவனை 4-5 பேர் கடத்திட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோவை போட்டு சின்ன வயசில் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த வழியை வந்த நம்ம ஹீரோயின் வந்து சின்ன வயசாக தான் இருப்பா, அவள் காலேஜில் படிச்சுட்டு இருப்பா போல இருக்குது. அப்போ தான் இவங்க இந்த கடத்தல்காரில் பார்த்துட்டு, நீங்களாம் யாரும் எதுக்காக அந்த சின்ன பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களாம் நீ போமா, நீ யாருமா கேட்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நம்ம ஹீரோயினை அவள் கொண்டு வந்த பேக்கை வச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு, இப்போ நீங்கள் போகிறீங்களா, நான் போலீஸை கூப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றி நம்ம ஹீரோயின் தான் கூட்டிகிட்டு வருவா போல இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு 20 வயசு பொண்ணாக தான் இருப்பாள். ஆனால் அவங்கெல்லாம் அடித்து விரட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்டெயிலாக முடியெல்லாம் அப்படி தூக்கி போடும்போது நம்ம ஹீரோ கண்ணுக்கு அவளை ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்படி பார்க்குவோம் வாய்ப்புலந்து. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுக்கும் கவலைப்படாத, எப்போவுமே தைரியமாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போவா. ஆனால் நம்ம ஹீரோக்கு அது ஞாபகம் இருக்கும். அப்போ தான் அவன் நம்ம ஹீரோயினோட வாட்ச் எடுத்து அந்த பத்திரமா வச்சுருப்பான். இப்போ அதே மாதிரி வாட்ச் தான் நம்ம ஹீரோயின் கட்டியிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஃபேஸ் வந்து சரியாக இப்போ ஞாபகம் இல்லை போல இருக்குது. இந்த வாட்சை மட்டும் தான் வச்சுருப்பான். என்ன சார் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு, ஒன்றும் இல்லை எனக்கு பழைய ஞாபகம், சரி நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அப்போ தான் பார்த்தா அவள் பொண்ணு கால் பண்ணுறா, அம்மா நான் பணம் கட்டலை, எனக்கு உடனே 50,000 பணம் வேணும், உடனே எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அண்ணனுக்கும் ஒரு 50,000 வேணும், ஆக மொத்தம் எங்களுக்கு 1,00,000 வேணும், உடனே எங்களுக்கு அனுப்பு, இல்லாட்டி அவ்வளோதான் நான் மாடியிலேருந்து குதிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினோன்னா நம்ம ஹீரோனுக்கு ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதம்மா, எனக்கு பணம் தானே, நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசனை பண்ணவா வேறு வழி இல்லாமல் திரும்ப வரா. என்ன திரும்ப வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த யானும் கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை சார், என் மனசு கொஞ்சம் இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு, எனக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி, எனக்கு 1 மில்லியன் பணம் வேணும்னு சொன்னோன்னா, இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்னது 1 மில்லியனா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் யானை கேட்குறான், என்னது உனக்கு 1 மில்லியனா, இதெல்லாம் கொஞ்சம் உனக்கு ஓவரா இல்லை,
நீ என்ன பெரிய ஸ்டாரா ஒரு நைட்டுக்கு 1 மில்லியன் கேட்குறா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோயினா என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் கேட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ சரி இருந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த 1 மில்லியன் செக்கை தூக்கி கொடுத்தோன்னா நம்ம ஹீரோ எடுக்க போகிறா. ஆனால் அந்த யானை விட மாட்டேங்கிறான். அது எப்படி இதை எடுத்துகிட்டு நீ மறுபடியும் போய் எங்களை பிளாக்மெயில் பண்ணாலும் பண்ணுவா, ஒழுங்கா இதில் சைன் பண்ணி நம்ம எக்காரத்தை கொண்டு நான் பணம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுத்தோன்னா நம்ம ஹீரோ ஐயோ நான் அப்பெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா என்னன்னு தெரியல அவளுக்கு அப்படியே மயக்கம் வந்துடுது. உடனே யானை ஐயோ நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லும்போது நம்ம ஹீரோவை தான் வந்து டக்குன்னு தாங்கி பிடிச்சிட்டு உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடு உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து அதோட அங்கே சேர்த்து வச்சுட்டு நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கும்போது உடனே நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறான், சார் டாக்டர் செக் பண்ணிட்டாங்க ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையா சார், நார்மலாக அவங்க ஏதோ சாப்பிடாம இருக்காங்களாம் அதனால தான் அந்த மயக்கம், நம்ம இங்கேருந்து கிளம்பி போகலாம் சார்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சேமிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்போ தான் ஒரு நர்ஸ் வரா, அம்மா உங்கள் ரிப்போர்ட் வந்துருச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கம்மா 1 மந்த் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிறா. என்னது தொட்ட அடுத்த நாள் ப்ரெக்னென்ட் ஆகிது என்னடா இது, அதோட நம்ம ஹீரோயின் ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஃப்ரீ செக்கப்பில் வந்து பார்க்குறதுக்காக வந்திருப்பா போல இருக்குது. ஆனால் அதுலேயே வந்து நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துருக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சியாகி நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோட அம்மாவும் அங்கே இருக்காங்க. அப்போ டாக்டரும் சொல்கிறாங்க உங்களுக்கு வயசு இப்போ 40 ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அங்கே உள்ளவங்களும் நம்ம ஹீரோயினை பார்த்து என்னது இந்த வயசில் ப்ரெக்னெண்ட்டாக, இவ எதுக்கு இந்த வயசில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அம்மா இவரோட ஹஸ்பண்டு தான் ஜெயிலில் இருக்கானு, அப்போ இவ எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்களாம் கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோட அம்மாவே நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வெளியே வரா. இந்த குழந்தை வேண்டாம் இதை அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே ஒரு குட்டி குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்காங்களா. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி ஒரு சந்தோஷத்தெல்லாம் நான் அனுபவிக்காமல் போயிட்டேன்ல, என் லைஃபே நான் கெடுத்துட்டேன். 10 வருஷமாக என் லைஃப்பில் எந்த ஒரு சந்தோஷமே இல்லாமல் என்னோட கனவு ஆசை பாசம் என்னோட ஃபேஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அந்த குழந்தைக்காக நான் வாழ்ந்துட்டேன். இனிமையாவது நான் எனக்காக வாழ்ந்தா என்ன, நான் அந்த குழந்தைய பெற்றெடுத்து நான் சந்தோஷமாக வாழ்ந்தா என்ன, என்னையே அம்மானு கூப்பிட்ற ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இந்த குழந்தைய பெற்றெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறா. நம்ம ஹீரோயின் இதை மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவங்க பொண்ணு கால் பண்ணிடுறா, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரம் வீட்டுக்கு வா, நான் பணம் கேட்டல இன்னும் எனக்கு அனுப்பவே இல்லை என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுட்டு அப்படி வீட்டுக்கு வர அவன் மாதிரியே பயந்துக்கிட்டே அப்படி வராளா. உடனே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா, அதே என்ன வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு இருக்கா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு கேட்டோன்னா அதுக்கு அவங்க பையன் கேட்குறான், நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவன் அம்மாவை நீ என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அதாவது நான் உங்களுக்காக பணம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா எனது பணமா எங்கே அப்படிங்கிற மாதிரி அதுங்க ரெண்டும் அப்படியே சந்தோஷமாக கேட்குதுங்க. அது நான் செக்காக கொண்டு வந்திருக்கேன், அதான் கொஞ்சம் பயந்து கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த செக் எடுத்து கொடுத்தோன்னா அதுங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. வா செக்கு 1 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா, சரி இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் சரியாக வராதுன்னு சொன்னோன்னா ஆனால் அவங்க பொண்ணு என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நம்ம ஹீரோயின் அப்படியே யோசனை பண்ணிட்டு இல்லது உங்கள் அப்பா வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகி வரப்போறாரு, நீங்களும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டீங்க, இனிமேல் நான் உங்களை பார்த்துக்கணும் அவசியம் இல்லை, அதனால நான் அந்த வீட்டை விட்டு போகலான் இருக்கேன், ஏன்னா உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு அவள் பொண்ணை சொல்கிறா, எங்கள் அப்பா உன்னை அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவான்னு நினைக்கிறியா என்ன, அவ்வளோ சீக்கிரமெல்லாம் உன்னால் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே கவலையாக உட்காந்துருக்கா. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது, இங்கேருந்து எப்படியாவது போகணுமே அப்போ தான் அந்த குழந்தைய வளர்க்க முடியும்னு சொல்லும்போது பார்த்தா ஹோட்டல் வந்து கால் வந்துடுது, என்ன இன்னைக்கு பார்ட்டி போய்கிட்டு இருக்குது நீ வரவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஹீரோட அம்மாவுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி நடக்குது போல இருக்குது. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளவங்க எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ மேலேருந்து அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் படியில். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுமே ஒரு வாய் அப்படியே பொழந்து அவனையும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அங்கே உள்ள மற்ற கெஸ்ட் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவர் தான் பிரசிடென்ட் யுவா, அப்ராட்டில் படிச்சுட்டு இப்போ தான் இங்கே வந்திருக்காரு, இந்த ஹோட்டலுக்கு இப்போ இன்சார்ஜ் இவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா, இவர் சுற்றி நிறைய பெண்கள்லாம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இவர் தான் இன்னும் மேரேஜ் வேணான்னு தட்டி கழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அப்பப்போ நம்ம ஹீரோவை கவனிக்க நம்ம ஹீரோவுமே வந்து என்ன தான் பேசிக்கிட்டு இருந்தாலுமே நம்ம ஹீரோயினை தான் கவனிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு பொண்ணை கட்டுறாங்க, இவள் பேர் சிசி, இவளுமே பெரிய பணக்காரி, இவளுக்குமே நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது போல இருக்குது, அதனால நம்ம ஹீரோட அம்மாவுக்கு நம்ம ஹீரோவுக்கும் இவளுக்குமே மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவளுக்குமே நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு. அப்போ அங்கே உள்ள மற்ற கேர்ள்ஸ்லாம் நம்ம ஹீரோவை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தோன்னா அந்த பொண்ணு வந்து என்ன தைரியம் தான் என்னோட ஆளை பற்றி நீங்கள் எல்லாரும் புகழ்ந்து பேசுவீங்க, அவரை மேரேஜ் பண்ணிக்க போகிறத நான் தான் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம ஹீரோயினுமே கவனிச்சிடா. நம்ம ஹீரோ என்னன்னு தெரியல நம்ம ஹீரோயின்கிட்ட பேசலான்னு இப்படி வரும்போது அவங்க அம்மா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க பெரிய வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் விஷயமாக பேசிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் கிளாஸில் ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டு அப்படியே திரும்புகிறா, ஆனால் டக்குன்னு தடுமாறி அந்த சிசி மேலே அந்த ட்ரிங்க்ஸ் பட்டுருது, அவள் ட்ரெஸ் மேலே எல்லாம் அந்த ட்ரிங்க்ஸ் பட்டோன்னே இதை பார்த்தோன்னே அந்த சிசி கத்த ஆரம்பிச்சிட்டா, என்ன தைரியம் தான் என் ட்ரெஸ்
மேலே ட்ரிங்க்ஸை ஊற்றுவா, உனக்கு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினுமே பயந்து ஐயோ என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள கிளாத் எடுத்து அப்படி துடைக்கிற. அடி பாவி, என்னோட காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸில் உன் அழுக்கு கிளாத்தை வச்சு துடைக்கிறிய, என்ன தைரியம் வேணும், இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் என்னன்னு தெரியுமா, 2 மில்லியன், உன்னால் உனக்கு திருப்பி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அப்படி கத்த ஆரம்பிச்சுன்னா நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துடுறான். என்னாச்சு, எதுக்காக இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்குன்ட்டு. அப்போ அந்த சிசின்னு சொல்கிறா, இவ என்னோட ட்ரெஸ்ஸை நாஸ்தி பண்ணிட்டா, என் ட்ரெஸ்ஸில் வந்து ட்ரிங்க்ஸை கொட்டிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி அவங்கள மன்னிச்சு விட்டுறலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அங்கே உள்ளவங்களாம் யாருமே அப்பெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி இவன் மன்னிச்சு விடலாம், இங்கே வேலை பார்த்துக்கிட்டு என்ன தைரியம் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினுமே கெஞ்சிரா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி கையெடுத்துலாம் கெஞ்சிரா. ஆனால் அங்கே உள்ளவங்களாம் எந்த மிருகமுமே வந்து இறக்கம் காட்ட மாட்டேங்குது. இவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும், என்ன தைரியம் தான் என் ட்ரெஸ்ஸில் ட்ரிங்க்ஸ் கொட்டுவா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கோங்கி அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த சிசி கையை பிடிச்சிடான். ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, அதான் மன்னிப்பு கேட்குறாங்களே, விட்டுடலாமே, எதுக்காக இந்த அளவுக்கு அவங்கள தண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவ்வளோ, நீங்கள் இது எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு தெரியுமா, இதில் போய் அவள் இப்படி பண்ணிட்டால, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ பரவாயில்ல, உனக்கு இதே மாதிரி வேறு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஃபோன் கால் வந்தோன்னே அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் அங்கே உள்ள மற்ற மிருகமெல்லாம் விட மாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் இவள் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணும், எங்கே நீயே உன்னை கண்டத்தில் தானே அரைஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு அவளை கண்டத்தில் அரைஞ்சிக்கிறான். ஆனாலுமே அங்கே உள்ளவங்களாம் விட மாட்டேங்கிறாங்க. அது என்ன லைட்டாக அடிச்சுக்கிட்டு இருக்கா, இந்த அடி யாருக்கு வலிக்கு, நல்லா ஓங்கி அடிடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு ஓங்கி பொலார்னு கணத்தில் அவள் கணத்துல அரைஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்படி இருந்துமே அங்கே உள்ளவங்களுக்குலாம் இது பத்தாது, இவ அடிண்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தந்த வேகமாக நம்ம ஹீரோயின் கணத்தில் ஓங்கி அரைஞ்சோன்னா பாவம் நம்ம ஹீரோயின் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடா. அப்போ தான் நம்ம ஹீரோ வெளியிலேருந்து வந்தவன் போதும் நிப்பாட்டுங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட அம்மா வந்து டே இதெல்லாம் நீ தலையிடாத, சிசி பெரிய பணக்காரியே, அவளுக்கு இதே மாதிரி ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்குது, அதனால அவளை எதுவும் பகிச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை தடுத்துட்டாங்களா. பாவம் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறான். நம்ம ஹீரோன்னு அதோட மண்டிட்டு கையெடுத்து கெஞ்சிரா, ப்ளீஸ் நான் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை இந்த வேலையை விட்டு நிப்பாட்டிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கெஞ்சிரா. ஆனால் எல்லாத்துட்டையுமே வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. அப்போ கீழே உடஞ்ச கிளாஸ்க்கு மேலே அவள் நிற்க வச்சு மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பாவம் வலிக்க அந்த கிளாஸ் வந்துக்கிட்டு எல்லாத்திட்டையுமே அப்படி மன்னிப்பு கேட்குற, குனிஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இந்த வேலையை விட்டு நிப்பாட்டிடாதீங்க, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம்டா. அதுக்கு மேலே நம்ம ஹீரோவில் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, போதும் நிப்பாட்டுங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஹீரோ என்னை எந்திரிமா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி தாங்கி தூக்கி விட்றான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மற்றவங்களுக்குலாம் அப்படி வயிறு எரியுது. அப்போ நம்ம ஹீரோட அம்மாவும் நம்ம ஹீரோயினை கவனிக்கிறாங்க. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இவள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவ தானே, நீ தானே அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினை இல்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஆனால் அவங்க அம்மா விட மாட்டாங்க, நாங்கள் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுத்து, நீ தானே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீ ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்னது இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலான்ட்டு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம ஃப்ரீயாக மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தோமே, அதுக்கு இவ்வளோ வந்திருந்தா, அப்போ தான் எனக்கு இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அப்படியே யோசனை பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறோம். நம்ம ஹீரோயின் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கா. நம்ம ஹீரோ கேட்குறான், சொல்லுங்கள் நீங்கள் உண்மையில ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. ஆனால் அவங்களும் மற்றவங்களாம் நம்ம ஹீரோயினை பார்த்து தப்பாக பேசுகிறாங்க, என்னது இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, ஆனால் இவள் ஹஸ்பண்டு தான் பல வருஷமாக ஜெயிலில் இருக்கானே, அப்போ எப்படி அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. அந்த சிசி இப்போ உண்மையை சொல்ல புரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கோவமாக வரான். நம்ம ஹீரோ ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அமைதியாக இருந்துட்டு இல்லை உங்கள் எல்லோரும் தப்பாக சொல்கிறாங்க, எனக்கு இப்போ வந்து 40 ஏஜ் ஆச்சு, நான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. ஆனால் அவங்க அம்மாவை விட மாட்டேங்கிறாங்க, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க மற்ற சர்வன்ட்டையும் கூப்பிட்டு இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த பொண்ணு ஒரு மாதிரி, இவள் வரும்போதெல்லாம் நல்லா தான் இருந்தா, அப்போமெல்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ இவ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கான்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, இதுக்கு மேலே என்னை எதுவும் கேள்வி கேட்காதீங்க, எனக்கு இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம், என்னை நம்பி 2 குழந்தைங்க இருக்குது, அதுங்களை படிக்க வைக்கணும், என்னை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் பாவம் கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் அங்கே உள்ளவங்களும் ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒருவேளை இந்த குழந்தை நம்மளோட குழந்தையா இருக்குமோ, இவள் வேலைக்கு சேரும்போதெல்லாம் இவள் சும்மா தானே இருந்தாலும், ஆனால் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காண்டா, இது நம்ம குழந்தையா இருக்குமோன்னு அவனே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதெல்லாம் கேட்டு சிசி இவளை சும்மா விடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோயின் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு, நீ எதுக்கு அவளை அடிக்கணும் விடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேலே யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், இங்கேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 சர்வெண்ட்டையும் இந்த வேலையிலும் தூக்குங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அங்கே அசிஸ்டன்ட் யானும் வந்து அவங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சரி இங்கேருந்து போமா அப்படின்னு சொன்னோன்னா
நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு அதோட அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஆனால் ஒவ்வொரு லூஸுகளும் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்குங்க. இவன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு என்னவா, ஏன் இந்த ஏஜில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடாது, ஏதாவது சட்டமாக என்ன, உங்களுக்குலாம் என்ன தேவையா, இவங்களா டெலிவரி பெயினை அனுபவிக்க போகிறாங்க. அதோட நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வரா. ஆனால் மயக்கப்பட்டு அப்படியே கீழே விழ போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ அப்படி தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே அவளை தூக்கிக்கிட்டு அழக்கா வரான். அதாவது நம்ம ஹீரோ வந்து அவன் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் கண் முழிச்சு பார்க்குறா. ஐயோ இது என்னது வீடு, இவ்வளோ பெரிய வீடாக இருக்கா, நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்து தெரியுது. அதோட அந்த வீட்டோட அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு வரா. வந்துட்டு என் பேர் லியா, நான் தான் அந்த வீட்டோட அசிஸ்டண்ட்டு, உங்களை சார் கவனிச்சுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆமாம் நீங்கள் கண் முழிச்சுன்னா உங்களை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் எதுக்கு டாக்டர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதாவது நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்களா, அதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை செக்கப்புக்காக கூட்டிகிட்டு போக சொன்னாங்க, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா அந்த ட்ரெஸ்லாம் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. அதோட ரேட்டை பார்த்தா நம்ம ஹீரோயின் வாயை பிளந்துடும். ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா சார் தான் உங்களுக்காக கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ஒன்றும் செக்கப்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாவம் பயந்து சொல்கிறா. அதோட நம்ம ஹீரோயின் சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் சரிஞ்சிட்டு லியா வெளியே வரும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களை செக் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி. அதுவும் முக்கியமாக ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே ரூமில் வந்துட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சிட்டா இவன் என்ன பண்ணுவான், ஒருவேளை குழந்தைய நேசிப்பானா இல்லாட்டி குழந்தை வேண்டாம் அபார்ட் பண்ணுவானா, இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ மேலேயே வந்து இடிச்சிட்டா. உடனே இடிச்சு அப்படி தடுமாறி கீழே விழும்போது நம்ம ஹீரோ அப்படி கை தாங்கலாம் தூக்குறான். அப்போ தான் அவனுக்கு அப்படி பழைய ஞாபகம் வருது. அதாவது சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் வந்து இவனை காப்பாற்றிருப்பாள். இப்போ நம்ம ஹீரோயின் நல்லா மேக்கப் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னே அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துடுது. அப்போ நீங்கள் தானே அவங்க, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், உங்களை நான் எவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஹீரோயினை பார்த்து சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் டக்கு நம்ம ஹீரோயினை அக் பண்ணிக்கிறான். நான் உங்களை தான் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நீங்கள் தானே என்னை காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்னது நான் உங்களை காப்பாற்றினா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு. அந்த நேரம் பார்த்து லியாவும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்கிற பார்த்துட்டு அவளும் அப்படி ஸ்டாப் ஆயிரா. நம்ம ஹீரோயினும் தெம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கா. இல்லை சார் இவங்களை காணா அதான் தேடிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னை காப்பாற்றுங்களே, ஒரு கேங் வந்து என்னை கடத்திட்டு போனாங்க, நீங்கள் தானே என்னை காப்பாற்றுறீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரீட் நேம் சொன்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு என்னது நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு சரியாக புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோவும் சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனோன்னே அப்போ தான் நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்க்குறா. என்னது 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னது ஸ்ட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்க்கும்போது தான் அந்த குட்டி பையன் ஞாபகத்துக்கு வரான். ஓ அப்போ அந்த குட்டி பையன் இவர் தானா, யுவா சார் தானா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் இதை நினச்சிட்டு அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதோட இவங்க 2 பேரும் வந்து சாப்பிட உட்காருங்க. பார்த்தா டேபிள் நிறைய வகையான சாப்பாடு நம்ம ஹீரோ தான் அப்படி பரிமாறுறான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகி அப்படி சாப்பிட போகும்போது நம்ம ஹீரோ சொன்னால் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் லியாவோட சேர்ந்து போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஐயோ அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், சும்மா ஸ்டொமக் பெயின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இல்லை நீங்கள் ஒரு தடவை போய் செக் பண்ணி பார்த்துருங்க, ஏன்னா அன்னைக்கு நடந்ததுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ ஹாஸ்பிட்டல் போகணுமா, அப்போ இதுலேருந்து எப்படிடா தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்படி யோசனை பண்ணிட்டு இருந்தவன் டக்குன்னு அவளுக்கு இருமல் வந்துடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோவா யார் சமைச்சது, ஒழுங்காக கெஸ்ட்டுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு பிடிக்கணும், ஒழுங்காக சமைக்க மாட்டாங்களா, காரம் ஜாஸ்தியாக இருக்குது போல இருக்குது, ஒழுங்காக செஃப்பை வந்து சமைக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அவனை அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ என்னது இவர் இந்த அளவுக்கு நம்மளை கவனிச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனோன்னே லியா பக்கத்தில் கூப்பிட்டு ஆமாம் சார் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தான் இவ்வளோ சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவீங்களா, அவர் ஒரு ஆள் மட்டும் தான் சாப்பிடுவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு லியா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓ அப்படியே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே என்னென்னா அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனோட பொண்ணை காட்டுறாங்க. அப்போ தான் அவன் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா நியூஸ் வருது. அதாவது லூ ஹோட்டல் நடந்த அன்னைக்கு ஃபைட்டே நம்ம ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ காப்பாற்றி கூட்டிகிட்டு போனதும் இந்த நியூஸ்லாம் அப்படி வெளியாகணுன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பாரு இவளை பார்க்கல நம்ம அம்மா மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க பையனை ஆமாம் இவங்க இங்கே அப்போனா நம்ம நினச்ச மாதிரி தான் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது, அம்மா பிடிச்சி தான் பிடிச்சாங்க, பெரிய புளிய கொம்பை தான் பிடிச்சிருக்காங்க போல இருக்குது, அப்போ இவ்வளோ நாளாக அம்மா வந்து அந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. யார் இந்நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அப்பா தான் நிற்கிறாங்க. அவங்க அப்பா பார்த்தோன்னா இதுக்கு 2மே அப்படி பயப்படுதுங்க. ஆனால் இவனை வந்து அப்பா நீங்கள் என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் நான் அடுத்த மாதம் தான் வருவேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தியா, இப்போ வேணால் நான் போயிட்டு அடுத்த மாதம் வரவா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஆமாம் எங்கே அவள் அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்தோடனே கேட்குறான். அதுக்கு அவள் போனால் அம்மா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன தைரியம் தான் என் லைஃப்பை கெடுத்து என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காளா, அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே நம்ம ஹீரோயினை கட் பண்ணி காட்டோன்னா நம்ம ஹீரோயின் இந்த வீட்டை விட்டு எப்படியாவது போயிடலான்னு சொல்லிட்டு அவளும் அவள் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி
மாட்டிக்கிட்டு கிளம்பி போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் லியாவும் அவளை தேடி வந்துக்கிட்டு இருக்கா. மேம் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் ஐயோ எப்படியா தப்பிச்சு போனுச்சுட்டு அங்குள்ள ஒரு காரில் ஏறி உட்காந்துட்டு அப்படி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ டிரைவிங் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனும் பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சோன்னே நம்ம ஹீரோயின் அதுன்னு வாயை திறக்க போகிறா. இவனும் டக்குன்னு வாயை முடிக்கிறான். நீங்கள் என்ன லியாவிட்ட இருந்து ஒழிஞ்சிக்கணுமா, அப்போனா ஒழிஞ்சு விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி அவனை கீழே உட்காந்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் அதோட கீழே ஒழிஞ்சு நிற்கிறா. உடனே லியாவும் தேடிட்டு வந்தோன்னே நம்ம ஹீரோ என்ன யாரை தேடிக்கிட்டு இருக்காண்டு, இல்லை யூஇ மேடம் தான் தேடிக்கிட்டு இருக்கேன், அவங்கள காணோம், அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னா நம்ம ஹீரோவோ அப்படியே நல்லா தேடிப்பார், அவங்க இங்கே தான் இருப்பாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோயினுக்காக போய் சொல்ல நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எனக்கு ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது, நான் இப்போ வெளியில் போய்கிட்டு இருக்கேன், நீ யூவி மேடம் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னால் லியாவும் தேடுறதுக்காக உள்ளே போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ கேட்குறான் நீங்கள் எதுக்காக ஹாஸ்பிட்டல் போக மாட்டேங்கிறீங்க, நீங்கள் போனால் என்னண்டு. இல்லை அதெல்லாம் வேண்டாம், அதுவும் இல்லாமல் எனக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்கேன், என் ஹஸ்பண்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் அம்மா உங்கள் ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, நீங்கள் விடோ அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் உண்மை அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா வெளியில் அப்பா மக்கள் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. வந்து யூஹி எங்கே இருக்கா, ஒழுங்கா வெளியே வாடி அப்படிங்கிற மாதிரி அவனும் கத்திக்கிட்டு வந்தோன்னா வெளியில் நிற்கிற கார்ட்ஸும் உள்ளே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்கெல்லாம் சத்தம் பண்ணக்கூடாது, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கும் வெளியில் கத்துற சத்தம்லாம் கேட்குது. வெளியில் சத்தத்தை கேட்டோன்னா நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆக வீட்டில் தான் வந்திருக்காங்க போல் இருக்குன்ட்டு ஆளுமே ரொம்ப பயப்படுறா. இன்னும் லியா வர வந்துட்டு என்னது நீங்கள் யாரை தெரியுங்கன்ட்டு, யூஇ மேடம் இங்கே தானே இருக்காதா கேள்விப்பட்டான், எங்கே அங்கே அப்படின்னு சொன்னா அதுக்கு அவனும் சொல்கிறான் தெரியல மேடம், காலையிலேருந்து இங்கே இல்லை, எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலன்னு சொன்னால். ஆனால் அதுக்கு அவங்க அப்பாவும் நம்ப மாட்டேங்கிறாங்க, அவள் இங்கே தான் இருப்பா, இங்கே தான் ஒளிஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவளை ஒழுங்காக வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வரான். வந்துட்டு என்ன இங்கே என்ன ஒரு சத்தமாக இருக்குது, நீங்களாம் யாரும் கேட்டோன்னா நான் தான் யூவோட ஹஸ்பண்ட், எங்கே அவள் எதுக்கு இங்கே வந்திருக்கா, நான் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கான், அவள் ஹோட்டலில் தானே ஒர்க் பண்ணுறா, வீட்டில் என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி அவனும் ரொம்ப ரூடாக பேசணுன்னா அதுக்கு அவன் பொண்ணு சொல்கிறான் அப்பா இப்பெல்லாம் ரூடாக பேசாத, இவ தான் லூ ஹோட்டலோட பிரசிடென்ட், ஏதாவது பேசுனா ஜெயிலில் பிடிச்சி தள்ளிடுவார், வாயை அடக்கி பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. உடனே அவன் அப்படியே சார் மன்னிச்சுக்கிறங்க, நான் தெரியாமல் பேசிட்டேன், அதை வந்து என்னோட ஒய்ஃபை காணா, நான் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன், அவளை பார்க்கணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் என் ஒய்ஃபை எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அதோட வந்து கார் கதவை தட்டுறான். உன்னை பார்க்கறதுக்கு அவன் ஹஸ்பண்டு குழந்தைகளும் வந்திருக்காங்க, கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோட எக்ஸ் ஹஸ்பண்டை விறுவிறுன்னு வந்தவன் வாடி வெளியில் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறான். என்ன தைரியம் வந்தால் இங்கே ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருப்பா, உன்னை வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கண் முன்னாடியே வச்சு இவளை திட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து என்னது இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவனுமே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்டி என்னைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அவனும் சத்தம் போட்டோன்னே உடனே அவன் பொண்ணு சொல்கிறான் அம்மா நம்ம இங்கே வந்து எதுவுமே பேச வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், பேசாமல் வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனும் நம்ம ஹீரோயினை வா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஓங்கி கன்னத்தில் அறைய போகும்போது அவ்வளோ டக்குனுக்கு நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடான். நான் வரலை, என்னை விட்டுடுங்கட்ட அவனை மறுபடியும் ஓங்கி அடிக்க போகிறான். அவன் நம்ம ஹீரோலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், டக்குன்னு பிடிச்சி அவன் நல்லா அடின்னு அடிச்சுட்டு ஒழுங்கு முறையாக இங்கேருந்து போய் ஏன் கண்ணு முன்னாடியே அவங்கள இப்படி அடிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு அவள் பொண்ணு கேட்குறான் இது எங்கள் குடும்ப பிரச்சனை, நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ இப்போ நீங்கள் இங்கேருந்து போகல அவ்வளோதான், அவங்க எல்லாத்தையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டணுன்னா உடனே இதுங்கெல்லாம் பயந்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருதுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.